ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் சி சாலட். சன்னா கேரட் குக்கும்பர் சாலட் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சன்னா 75லேருந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா குக்கரில் 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இந்த சாலடுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், இது ஆப்ஷனல் தான். பெப்பர் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கங்க. பிளாக் சால்ட் இல்லைன்னா நார்மல் சால்ட் சுவைக்கேற்ப எடுத்துக்கங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன், இது தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்திக்கங்க. இது எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் வெறும் உப்பு பெப்பர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். ஆலிவ் ஆயில் சாட் மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு பவுலில் வேக வச்ச சன்னாவை எடுத்துக்கலாம். இதுலேயே கட் பண்ண குக்கும்பரை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1, தக்காளி பழுத்தது 1, ஜூஸும் விதையும் இல்லாமல் எடுத்துக்கங்க. துருவிய கேரட் 1, மாதுளம்பழம் 1, கொத்தமல்லி இலை தேவைக்கேற்ப. நம்ம கலக்கி வச்சுருந்த ட்ரெஸ்ஸிங்ஸை வந்து அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவல் அப்படியே தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, 4வது சாலட் ட்ரிபிள் சி சாலட் முடிஞ்சது. நாளைக்கு 5வது நாளாக வேறொரு சாலட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.